அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையின் உன்னதமான வழிகாட்டி, வாழ்வின் அனைத்து துறைகளுக்குமான அழகிய முன்மாதிரி, அந்த பெருமகனார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மருளும் மிகுந்தோரே. புனித ரமலானிய பயணம், அதிலும் பத்ரு போரின் நாள், கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பாடங்களையும் படிப்பனைகளையும் தந்த ஒரு நாள். அந்த பத்ரு போருடைய அந்த பெருமக்களுடைய சத்திய சஹாபாக்களின் தியாகம், அல்லாஹ்வை மட்டுமே முற்றிலுமாக நம்பிய அந்த உணர்வுகள் இன்றைய உலகில் வாழ்கின்ற முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற பாடம். அந்த அண்ணல் நபிகளால் தன்னுடைய அருமை தோழர்களுக்கு போர்க்களத்திலும் கூட அழகிய நல்லுரை வழங்குகிறார்கள். அறப்போர் வீரர்களுக்காக வேண்டிய அண்ணல் நபிகளால் அன்று அறிவுறுத்திய செய்தி இன்றும் கூட உலக வரலாற்றினுடைய நாகரீக மனிதர்களாலே வியப்போடு நோக்கப்படுகிறது. என் இனிய தோழர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இறை மார்க்கம் இஸ்லாம் சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம், மக்களிடையே போர், சண்டை, பிரச்சனை, கலகம், குழப்பத்தை துளிய விரும்பாத மார்க்கம். எனினும் இன்று நம் மீது இந்த போர் நிர்பந்த நிலையில் திணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாளை உயர்த்தாத வரை, கத்தியை தூக்காத வரை உங்களில் எவரும் அவரவர்களின் வாள்களை உயர்த்த வேண்டாம், கத்தியை எடுக்க வேண்டாம். காட்டுக்கூச்சல் போட்டு கத்தவோ, கண்டபடி திட்டவோ, ஏசி பேசவோ, அநாகரிகமாக நடக்கவோ வேண்டாம். இறைவனின் மகத்துவத்தை இதயத்தில் தாங்கி அவனது தூய துதியை நாவில் அசை கொடுங்கள். முதியவர்கள், குழந்தைகளை தாக்காதீர்கள். மத குருமார்களையும் கூட நீங்கள் இம்சிக்காதீர்கள். ஆம், நோய்வாய்ப்பட்டோரை கண்டால் அவர்களை தாக்காதீர்கள். போருக்கு சம்பந்தமில்லாத யாருக்கும் எழுமுனை அளவும் இடர் விளைவிக்காதீர்கள். மத குருமார்கள், நீர்த்தேக்கம், தரும் தோப்புகள், பசுமையான மரங்கள், வயல்கள், தோட்டம், துறவுகள், ஜீவன்களான கால்நடைகள் போன்ற எவற்றுக்கும் எவ்வகையிலும் தீங்கிழைக்காதீர்கள். பெருமானார் பேசி முடித்தார்கள். இறை தூதரின் போர் நெறிமுறைகளை கேட்டு இஸ்லாமிய அறப்போர் வீரர்கள் வியந்து நின்றனர். இறை நெறியை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் இவர்கள் எத்தனையோ யுத்தங்களை நடத்தி இருக்கின்றார்கள், பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் அப்போதெல்லாம் இவ்வாறான எந்த நெறிமுறைகளையும் அவர்கள் அனுசரித்ததில்லை. எதிரிகளை எல்லா நிலைகளிலும் கொண்டிருக்கிறார்கள், குத்தி போட்டிருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள், இயலாத முதியவர்கள், நோயாளிகள் என்றெல்லாம் அவர்கள் பார்த்ததே இல்லை. எதிரே தென்படுகின்ற அனைவருமே எதிரிகள், அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றே எண்ணி செயல்பட்டது. யாதுமறியா குழந்தைகள் குட்டி பாம்புகளாக கருதினர். விட்டு வைத்தால் பின்னால் தங்களுக்கு பேராபத்து என கொண்டனர். போர்க்களத்திலும் ஒழுக்க பண்புகள் பேணப்பட வேண்டும், மனிதநேய மாண்புகள் காக்கப்பட வேண்டும், ஈவு இரக்கம் இதயத்தில் சுரக்க வேண்டும் என்ற இறை தூதரின் அறபோதம் புத்துலகுக்கு வழிகாட்டும் புதிய சிந்தனையாக இருந்தது. இஸ்லாமிய அறப்போரின் உண்மை நோக்கத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருந்தது. இன்றைய நவீன நாகரிக அறிவியல் உலகம் மதிக்குமா, நடக்குமா? மனிதநேயம் பேசுவோர் கவனிப்பார்களா? எதிரெதிரே இரண்டு அணிகள் நின்றிருந்தன. கால போர் முறைகள் வீரத்தின் எடுத்துக்காட்டாக, ஆற்றலின் வெளிப்பாடாக, வலிமையின் நிலைக்களனாக திகழ்ந்தன. நேருக்கு நேர் புருதி போராடுவதால் உண்மையான வீரமாகும். வாள்களோடு வாள்கள் மோதுவதும், கேடயத்தோடு கேடயம் சந்திப்பதும், அம்புகள் உராய்வதுமே உன்னதமான வீரமாகும். மல்யுத்தம் போல் நேருக்கு நேர் சந்தித்தாக வேண்டும். ஆம், பண்டைய மன்னர்களின் பழம்பெரும் வரலாறுகளிலும்
அமுதமைய தமிழ் இலக்கியங்களாம் அகநானூறு புறநானூறுகளின் அரிய பல போர்க்காட்சிகள் நமது கண் முன்னாலே சொல்லப்பட்டிருக்கின்றன. உண்மைதான். ஆனால் இன்றைக்கு போல் அல்ல. யாரையும் அறியாமல் அப்பாவி குழந்தைகளையும் பள்ளி சிறுவர்களையும் சிறுமிகளையும் குண்டிகள் போட்டு கொத்து கொத்தாக கொலை செய்கின்ற அந்த கொடூரம் அன்றைய அறியாமை காலத்தில் கூட இருந்ததில்லை. நாகரிக மனிதர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவனுடைய மார்க்கம். மண்ணுலகிலே இறைவன் அமைதியை விரும்புகிறான். அவனுடைய மார்க்கமாம் இஸ்லாமும் அமைதியே அழைக்கிறது. இறைவன் உங்களை அமைதியின் இல்லத்திற்கே அழைக்கிறார். அதைத்தான் அண்ணல் நபிகளார் காலத்திலே மனிதர்களுக்கு அழகிய முன்மாதிரியாக அமைந்தார்கள். மனிதர்களுக்கு வழிகாட்டினார்கள். ஆம், மனித குலம் உய்வதற்காக வேண்டி அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்றைக்கு கூட அந்த போருக்கு நபிகளார் விரும்பி வரவில்லை. அவர்களை அமைதியாக இருக்க விடவில்லை அந்த மக்கத்து மக்கள். விளைவு எதிரிகளெல்லாம் திரண்டு வந்த போது நபிகளார் வேறு வழியின்றி விருப்பமின்றித்தான் வந்தார்கள். ஆனால் எல்லாவற்றை இறைவனை நம்பினார்கள். எந்த நிலையிலும் ஒரு சின்ன உயிருக்கு கூட ஊறு விளைத்து விடக் கூடாது என்று நம்பினார்கள். அந்த உணர்வுகளை எல்லாம் இஸ்லாத்தினுடைய வரலாறுகள் நீங்கள் பார்க்க முடியும். இனிய பண்பாளர்களே, இஸ்லாம் ஒரு அருமையான ஒரு மார்க்கம். இஸ்லாத்தினுடைய அந்த அருமை என்பது அதனுடைய ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் பழிச்சிடக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் சின்னங்களாக திகழ வேண்டும். ஒரு முஸ்லிமை பார்த்து இந்த உலகம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய நடவடிக்கைகளை உற்று நோக்கி இந்த உலகமும் மனித குலமும் இஸ்லாத்தினுடைய அருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. இனிய பண்பாளர்களே, அன்று அந்த அறப்போர், அந்த பதிருப்போர், அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையினுடைய ஒரு வேறாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த எழுச்சி வாய்ந்திட்ட 313 தோழர்கள் அன்றைக்கு அழித்தொழிக்கப்பட்டிருப்பார்களானால் இன்றைக்கு இஸ்லாம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். காரணம், இந்த உலகத்திலே இஸ்லாம் வேண்டும். இந்த உலகிற்கு இஸ்லாம் அவசியம். இஸ்லாம் தான் யார் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும், யார் மறுத்தாலும் எதிர்த்தாலும் இஸ்லாம் வாழும். ஏனென்றால் இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம். இந்த ஒளிமயமான அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற பேற்றை நம் அனைவருக்கும் இந்த புனித நன்னாளிலே இறைவன் தருவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.